எல்லாரும் ப்ரோக்ராம் பார்க்க அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அப்படி தானே? எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? உங்கள் முகத்தை பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்க. சரி, இந்த ஹாப்பினஸோட அப்படியே இன்றைக்கி டாபிக் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கி டாபிக் கணம் பண்ணுறது. கணம் பண்ணுறதா? யாரை கணம் பண்ணணும், எப்படி கணம் பண்ணணும்னு கேட்குறீங்களா? அதுதான் நம்ம இன்றைக்கி செஷனில் பார்க்க போகிறோம். சரி, எத்தனை பேர் உங்கள் அம்மா அப்பா பாட்டி தாத்தாவெல்லாம் மதிப்பீங்க? அவங்க தண்ணி கேட்டால் போங்க பாட்டி, எனக்கு வேறு வேலை இல்லையா, நீங்களே போய் குடிச்சுக்கோங்க, சும்மா தானே இருக்கீங்க, அப்படியே சொல்கிறீங்க. நீங்கள் நல்ல பசங்க, அப்படிலாம் சொல்ல மாட்டீங்க, அப்படி தானே? சரி, இதெல்லாம் நம்ம எதுக்காக பண்ணுறோம், யாருக்காக பண்ணுறோம், கணம் பண்ணுறதுல அவ்வளோ என்ன முக்கியத்துவம் இருக்குது அப்படின்றது தான் இன்றைக்கி செஷன். ப்ரேயர் பண்ணி நம்ம செஷனுக்குள்ளே போயிடலாமா? எல்லோரும் கண்ணை மூடி கையை கூப்பிக்கோங்க. சரியா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. எங்களை ஒவ்வொருத்தரையும் நீங்களே ஆசீர்வதிங்க. கணம் பண்ணுவது எப்படின்னு நீங்களே எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமீன். சரியா குட்டீஸ், எல்லோரும் ப்ரேயர் பண்ணி முடிச்சிட்டிங்களா? இன்றைக்கி கணம் பண்ணுறது எப்படின்னு நம்ம செஷனுக்குள்ளே போய் பார்த்துடலாம். அக்கா உங்கள்கிட்ட லாஸ்ட்டில் குவெஸ்டின் கேட்பேன், கவனமாக கவனிக்கணும். சரியா? பாய். என்ன குட்டீஸ், நான் யார் தெரியுதா? நான் தான் உங்கள் ஊர் நாட்டாமா வந்திருக்கேன். என்ன, பெரியவங்கள பார்த்தா எலும்பி நின்று வணக்கம் சொல்லணும்ல, கனப்படுத்தணும்ல. எல்லாம் எலும்பு ஏந்தி ஏந்தி எல்லாரும் எனக்கு வணக்கம் சொல்லு. பாருங்க, நாட்டாமைய கனப்படுத்தணும். சரியா? என்ன பஞ்சாயத்துக்கு நேரம் ஆச்சு, இன்னும் யாரையும் காணுமே. யாருப்பா இது? ஏடா ஹலோ, இங்க நாட்டாம நின்னுட்டு இருக்கேன். என்ன இடிச்சிட்டு போற நீனு? போயா போயா. என்னது போயா? சொல்லுங்க. ஹலோ, கேட்கலையோ காது? ஓ, இங்க ஒருத்தர் ரொம்ப டென்ஷன் படுத்துறாங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஹலோ 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 ஹலோ. யாரையா நீ? இங்க நாட்டாம நிக்கிறேன்ல, பெரியவங்களை கனப்படுத்தணும்னு தெரியாதா? நாட்டாமையாது நோட்டாமையாது, உன்னை எதுக்கு நான் கனப்பண்ணும்? கனப்படுத்தணும்ப்பா பெரியவங்களை. சின்ன பிள்ளைங்க பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீ தானே நல்லதை சொல்லி கொடுக்கணும். நீனே எப்படி பண்ண எப்படி? என்னையா நீ பேசுற? சும்மா வரலாறு கதைன்ட்டு சும்மா. உனக்கு என்னதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்? பா, பெரியவங்களை கனப்படுத்தணும்ப்பா. பெரியவங்களை கனப்படுத்தணுமா? ஆமா, நான் அந்த ஜீசஸுக்கு தான் கனம் பண்ணுவேன். உனக்கெல்லாம் நான் எதுக்கு கனம் பண்ணுவேன்? ஓ, அப்ப நீ ஏசாப்பா பிள்ளையா? ஆமாயா. அப்போ நீ ஏசாப்பா பிள்ளையா இருந்திருந்தியன்னா பைபிளை படிச்சிருப்பியே. ஓஹோ, நான் படிச்சிருக்கேன். எல்லாத்தையும் படிச்சு கரைச்சி குடிச்சிருக்கேன். அம்மாவா? அதுல உள்ள வசனத்தெல்லாம் நல்லா படிச்சிருக்கியா? அதுக்கு கீழ்படிறியா? ஓ, கீழ்படிறேன். கீழ்படியாமையா உன்கிட்ட பேசுவேன் அப்படி? இங்க பாருல, அந்த வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, அதிகாரத்துல இருக்கிற யாவருக்கும் கீழ்ப்படியுங்கள்னு. வாசிச்சிருக்கியா? ஆமா, நேத்து தான் படிச்சேன். ஆமா, இப்போ என்னைய கனப்படுத்தினியா? இப்படி இடிச்சிட்டு போற? ஐயோ, தெரியாம பண்ணிட்டேயா. சரி, குட்டீஸ் எல்லாம் பாரு, குட்டீஸ் டைம்க்கு வந்து உட்கார்ந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ நம்ம டாபிக் சொல்லி கொடுக்க போறோம். பிங்கி, சொல்லி கொடுக்கலாமா? ஓகே. கணம் பண்ணுங்கள். சொல்லு. கணம் பண்ணுங்கள். நீங்களும் எங்க கூட சேர்ந்து சொல்லுங்க. கணம் பண்ணுங்கள். இன்னைக்கு இந்த டாபிக்ல தான் உங்களுக்கு நல்ல பாட்டு, கதை, வசனம் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. நீங்களா ரெடியா இருக்கீங்களா? ஆமா, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, இன்னைக்குள்ள நம்ம ப்ரோக்ராம்க்கு போலாமா? எப்படி பிங்கி போலாமா? ஓகே, ஆர் யூ ரெடி? எஸ். ஹலோ குட்டீஸ், இந்த நிகழ்ச்சியில் உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். நீங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க, அப்படி தானே? ஓகே, வெரி குட். இப்போ கூட நம்ம ஒரு பாடலில் கற்றுக்கொள்ள போகிறோம். ஏசப்பா நம்ம கூட இருந்தாங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சாங் பாடும்போது நீங்கள் கவனிங்க, நல்லா கிளாப் பண்ணுங்கள். அடுத்தது பாடலை கேட்டு நீங்கள் ஆக்ஷன் நீங்கள் பண்ணுங்கள். சரி, ஓகே, கேட்கலாமா? தேங்க்யூ. எல்லாம் கிளாப் பண்ணுங்கள் பார்க்கலாம்.
ஹே 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 இயேசு என்னோடு உண்டு. ஹே 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 நித்திய வாழ்வும் உண்டு. ஹே 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 இயேசு என்னோடு உண்டு. ஹே 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 நித்திய வாழ்வும் உண்டு. வாழ்வது ஒரு வாழ்வு தம்பி, மறைந்தாள் புது வாழ்வு. வாழ்வது ஒரு வாழ்வு தங்கை, மறைந்தாள் புது வாழ்வு. ஹே 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 இயேசு என்னோடு உண்டு. ஹே 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 நித்திய வாழ்வும் உண்டு. எல்லாம் கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். பாவம் செய்யாமலே பரிசுத்தமாய் வாழ்வே. பாவம் செய்யாமலே பரிசுத்தமாய் வாழ்வே. ஹே 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 இயேசு என்னோடு உண்டு. ஹே 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 நித்திய வாழ்வும் உண்டு. ஹே 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 இயேசு என்னோடு உண்டு. ஹே 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 நித்திய வாழ்வும் உண்டு. நித்திய வாழ்வை ஏசப்பா நமக்கு தருவாங்க. ஓகே, வாழ்கிறது ஒரே வாழ்வு. அந்த வாழ்க்கை யாருக்காக வாழணும்? ஏசப்பாவுக்காக வாழணும். சரி, ஓகே, பாடலை கற்றுக்கொண்டீங்களா? இப்போ என் கூட சேர்ந்து என்ன செய்ய போகிறீங்க? அக்கமார்கள்லாம் ஆக்ஷன் பண்ண போகிறாங்க. உற்சாகமாக ஆக்ஷன் பண்ண போகிறீங்க. எல்லோரும் இருக்கிற இடத்துல அப்படியே எளிமையாக நின்றுக்கோங்க பார்க்கலாம். வெரி குட். ஓகே, இப்போது என் கூட சேர்ந்து பாடுங்க, ஆக்ஷனையும் கற்றுக்கொள்ளுங்க, ஆக்ஷன் செய்யுங்க. தேங்க்யூ. எல்லாம் கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். இயேசு என்னோடு உண்டு. ஹே 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 நித்திய வாழ்வும் உண்டு. ஹே 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 இயேசு என்னோடு உண்டு. ஹே 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 நித்திய வாழ்வும் உண்டு. வாழ்வது ஒரு வாழ்வு தம்பி, மறைந்தாள் புது வாழ்வு. வாழ்வது ஒரு வாழ்வு தங்கை, மறைந்தாள் புது வாழ்வு. ஹே 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 இயேசு என்னோடு உண்டு. ஹே 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 நித்திய வாழ்வும் உண்டு. எல்லாம் கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். பாவம் செய்யாமலே பரிசுத்தமாய் வாழ்வே. பாவம் செய்யாமலே பரிசுத்தமாய் வாழ்வே. ஹே 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 இயேசு என்னோடு உண்டு. ஹே 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 நித்திய வாழ்வும் உண்டு. ஹே 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 இயேசு என்னோடு உண்டு. ஹே 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 நித்திய வாழ்வும் உண்டு. வெரி குட், சூப்பர் ஆக்ஷன் பண்ணுங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஓகே, தேங்க்யூ. ஹாய் தம்பி தங்கச்சி, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இந்த நாளில் உங்களை பார்க்குறதுல அக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். இப்போது எல்லோரும் மனப்பாட வசனம் படிக்க ரெடியாக இருக்கிறீங்களா? வெரி குட். எல்லோரும் இன்றைக்கி பைபிள்லாம் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கிறீங்க. நம்ம குட்டீஸ் எல்லாம் இப்போ ரொம்ப நல்ல குட்டீஸ் ஆகிட்டீங்க, அப்படி தானே? இப்போது அக்கா இன்றைக்கி உங்களுக்கு மனப்பாட வசனம் சொல்லித்தரேன். சரி, இப்போ அக்கா உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பில் படிச்சுட்ருக்குறோம்? கரெக்டாக சொன்னீங்க, கணம் அப்படிங்கிற தலைப்பில் படிச்சுட்ருக்குறோம். அந்த தலைப்பில் நம்ம ஒரு வசனம் படிக்கலாம், சரியா? இன்றைக்கி அக்கா உங்களுக்கு வசனம் சொல்கிறேன். எல்லாரையும் கணம் பண்ணுங்கள்,
சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வசனம் புரிஞ்சுதா குட்டீஸ்? இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் கனம் பண்ணணும். நமக்கு வயது மூத்தவங்க, நம்மளோட கூட பிறந்தவங்க, நம்மளோட சிபிலின்ஸ், நம்மளோட தங்கச்சி, அக்கா, நம்ம எல்லாத்துக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். சரியா? அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும். அவங்கள வந்து நம்ம எந்த விதத்துலையும் அசட்டெல்லாம் பண்ணக்கூடாது. சரியா? அப்புறம் வந்து நம்ம வந்து முதல்ல யாருக்கு பயந்துருக்கணும்? ஏசப்பாக்கு பயந்துருக்கணும். ஏசப்பாக்கு பயந்தவங்களா, ஏசப்பாக்கு நம்ம கனம் பண்ணுறவங்களா இருக்கணும். சரியா? அந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் எல்லாம் நல்ல குட்டீஸ். சரியா? இப்போ அக்கா சொல்கிறேன், அக்கா பின்னாடியே நீங்கள் மறுபடியும் சொல்லுங்கள். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எல்லாரும் அக்கா சொன்னபடி பின்னாடியே சொன்னீங்க. நீங்கள் எல்லாம் ரொம்ப நல்ல குட்டீஸ், அப்படி தானே? இதை நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கணும். சரியா? எப்பவுமே நீங்கள் வந்து எல்லாருக்கும் கனம் பண்ணுறவங்களா ஒரு நல்ல குட்டீஸ்னு பேர் எடுக்கணும். சரியா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஈஸியாக இருந்துச்சா வசனம்? சூப்பர். நீங்கள் எல்லாம் ரொம்ப நல்ல குட்டீஸ், அப்படி தானே? பாய். என்ன குட்டீஸ், இன்னைக்கு நம்ம கதை கேட்கலாமா? நாதன்னு ஒரு குட்டி பையன் இருந்தானா. சரியா? அந்த பையன் சின்ன வயசுலேயே ஸ்கூலில் நல்லா படிப்பானான், ரொம்ப புத்திசாலி, ரொம்ப ஞானமாக இருப்பானான். ஆனால் அவங்க அம்மா அவனை ஸ்கூலில் படிக்க வைக்கிறதுக்காக எரு தட்டுவாங்களாம். சரியா? எரு தட்டி அதில் வர்ற காசை தான் எடுத்து நாதனை படிக்க வச்சுட்டு இருந்தாங்களாம். அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே என்ன ஆசைனா, நான் எப்படியாவது ஒரு டாக்டர் ஆகிடணும்னு ஒரு ஆசையான். சரியா? எரு தட்டுறதுனா என்னது? மாட்டு சாணம் இருக்குல்ல, அதை எடுத்து அப்படி செவரில் தட்டி தட்டி வைப்பாங்க. அது காலையில் ஆனோடனே காஞ்ச உடனே எடுத்து அவங்க அம்மா தெரு தெருவாக விற்றுட்டு வருவாங்களாம். அதில் கொஞ்சம் காசு தானே கிடைக்கும், அதை எரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது கிடைக்கிற காசை எடுத்து வீட்டு தேவைக்கும் பயன்படுத்திட்டு அதில் டெய்லி 1 ரூபா நாதனுக்காக சேர்த்து வச்சுட்டே இருந்தாங்களாம். ஏன்னா நாதனுக்கு எப்படியாவது அவன் ஒரு டாக்டர் ஆயிடணும்னு ஆசை. டாக்டர் படிக்கணும்னா நிறைய காசு தேவைப்படும்ல. அதனால அவன் சின்ன பையனாக இருக்கும்போதே அவங்க அம்மா டெய்லி அவங்களால முடிஞ்சது 1 ரூபா தான். அந்த 1 ரூபாவையும் ஒரு குழியை நல்லா ஆழமாக தோண்டி அதுக்குள்ளே போட்டு சேர்த்து வச்சுட்டே வந்தாங்களாம். சரியா? நாதன் நல்லா படித்தான், ஸ்கூல்லே ஃபஸ்ட்டு மார்க் அவன் தான். அப்போ அந்த ஸ்கூலோட ஹெச்எம் அவங்க அம்மாவை கூப்பிட்டு சொன்னாங்களாம், நீங்கள் எப்படியாவது நாதன் ஆசைப்பட்ட மாதிரியே நீங்கள் அவனை டாக்டர் ஆக்கிடணும், அவனை படிக்காமல் மட்டும் நீங்கள் வச்சிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களாம். டாக்டராக வேற நிறைய செலவாகுமே, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க அம்மாவும் ஆமாம் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சாங்களாம். அப்போ அந்த ஸ்கூலில் உள்ள ஹெச்எம் சொன்னாங்களாம், உங்கள் பையன் வந்து ஃபஸ்ட்டு மார்க் வாங்கியிருக்கான்ல, அதனால அந்த மருத்துவ படிப்பு படிக்கிறதுக்காக செலவில் பாதியை நாங்கள் ஸ்கூலே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டான். அப்படியா சார், நானும் நாதனுக்காக சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே இருக்கேன், அதுவும் சேர்த்தா அவன் படிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும், ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொன்னாங்களாம். அதே மாதிரி ஸ்கூல் பாதி ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க அம்மாவும் அவங்க கஷ்டப்பட்டு சேர்த்த காசுல இருந்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்களாம். பார்த்தா கொஞ்சம் காசு வேறு அதிகமாக தேவைப்படுது. உடனே அவங்க அம்மா காலையில் இவ்வளோ நாள் செஞ்ச வேலையோட இன்னும் கொஞ்சம் நம்ம சீக்கிரமாக செய்யணும்னு சொல்லி 3 மணிக்கே எழும்பிடுவாங்களாம். எழும்பி அதெல்லாம் தட்டி நேராக கொண்டு போய் விற்று ரொம்ப கஷ்டப்பட்டு அவனுக்காக காசை சேர்த்து அப்போ நாதனுக்கு என்ன பண்ணிகிட்டே இருந்தாங்க, காலேஜுக்கு அனுப்பிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவன் படிக்கிறது வேற பெரிய காலேஜ். என் பையன் காலேஜ் படிக்கும்போது காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுறக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸோட நல்லா ஜாலியாக இருக்கணும், எல்லா ஃப்ரெண்ட்ஸும் நல்லா படிக்கும்போது இவன் மட்டும் எதுவும் கவலைப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அப்போ அவனுக்கு காசு அனுப்பிட்டே இருந்தாங்களாம். நாதன் காலேஜ்லேயும் போய் ரொம்ப நல்லா படித்தானா. அவன் காலேஜ்லேயே அவன் தான் டாப்பராக வந்தான். லாஸ்ட்டில் யூனிவர்சிட்டி ரேங்க்கும் வாங்கினானா. அந்த காலேஜில் உள்ள பிரின்சிபலுக்கு ரொம்ப சந்தோஷம். உன்னால் எங்கள் காலேஜுக்கே நேம் கிடச்சிருக்குன்னு சொல்லி நாதனை கூப்பிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்களாம். அவங்க வீட்டுக்கு லெட்டரும் அனுப்புனாங்க, கிராஜுவேஷன் டேக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும், உங்கள் பையன் நாதன் தான் யூனிவர்சிட்டியிலே ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கான், அவனால் எங்கள் காலேஜுக்கும் பெருமை, அதனால் நீங்கள் கண்டிப்பாக கிராஜுவேஷன் டேக்கு வரணும்னு சொல்லி லெட்ரு போட்டு அனுப்பிட்டாங்களாம். ஆனால் நாதனுக்கு அவங்க அம்மா வர்றதுல கொஞ்சம் கூட ஆசை இல்லை. அவங்க அம்மா காலேஜுக்கே வரக்கூடாதுன்னு நினச்சான். ஏன்னா அவங்க அம்மா அந்த காலத்தில் நீங்கள் சாரீ கட்டுறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா, சட்டெல்லாம் போட மாட்டாங்க, அப்படி சாரீ கட்டியிருப்பாங்களா, அப்படி கட்டியிருப்பாங்களாம். அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நம்ம அம்மா இப்படி வந்தால் நமக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும், அதனால் நம்ம அம்மா கிட்ட இப்படி ஒன்று நம்ம மார்க் வாங்கினதும் சொல்லக்கூடாது, கிராஜுவேஷன் டே பற்றியும் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தானா. ஆனால் அதுக்குள்ளே காலேஜ்லேருந்து இங்கே என்ன பண்ணிட்டாங்க, லெட்டர் அனுப்பிட்டாங்க வீட்டுக்கு. நாதனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்க, டேய் நீ தானே யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டா, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா, கண்டிப்பாக நீ எங்களுக்கு ட்ரீட் வச்சிடணும் சரியா அப்படின்னாங்களாம். இவனும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வைக்கலன்னா நம்மளை ஏதாவது நினச்சிருவாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸை நம்ம எப்படியாவது சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி எல்லாரும் ஆளுக்கு ஒரு பைக் எடுத்துகிட்டு ஸ்பீடாக
ட்ரீட்டுக்கு ரொம்ப ஜாலியாக ஹே ஹோன்னு கத்திட்டு நல்லா ஜாலியாக போனாங்களாம். போகிற வழியில் இவங்க போன ஸ்பீடில் ஆப்போசிட்டில் வந்து ஒரு லாரி மேலே நாதன் மோதிட்டானான். அந்த லாரி மோதின வேகத்தில் அவன் தூக்கி எறியப்பட்டான். தூக்கி எறியப்பட்டதில் அவனோட முதுகு தண்டு எலும்பு அப்படியே உடஞ்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஓடி வந்து அவனை வேகமாக தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடினாங்க. டாக்டர்கிட்ட சொன்னாங்க, டாக்டர் எப்படியாவது நாதனுக்கு நீங்கள் முழுவதுமாக சுகப்படுத்திடணும், ஏன்னா அவன் தான் எங்கள் யூனிவர்சிட்டியிலே ஃபஸ்ட்டு, அடுத்த வாரம் கிராஜுவேஷன் டே வேறு வரப்போகுது, அவனை எப்படியாவது நீங்கள் சுகப்படுத்திடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த டாக்டரும் சரி நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரை நாங்கள் பண்ணுறோம். இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க அதுக்கு தேவையான செலவெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் டாக்டர், நாங்களே ஹெல்ப் பண்ணுறோன்னு சொன்னோடனே டாக்டர்ஸும் நல்லா அவனுக்கு நல்ல விதமான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டு இருந்தாங்களாம். நாதனால் முதுகெலும்பு உடஞ்சிட்டுல, எலும்பி நிற்க முடியாது, சரியாக அவனோட கையை தூக்க முடியாது, அதனால் அவனோட ஷர்ட்லாம் அவனால் போடவே முடியாது. அப்படி படுக்கையில் இருக்கும்போது அவனுக்கு ஞாபகம் வருது, எங்கள் அம்மா வந்து சட்டை போட மாட்டாங்கன்னு சொல்லி அவங்கள நான் கிராஜுவேஷன் டேக்கு வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் லாஸ்ட்டில் எனக்கே இப்படி ஷர்ட்டு கூட போட முடியாத நிலைமை ஆயிடுச்சு, அடுத்த வர என் கிராஜுவேஷன் டே இருக்க நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி ரொம்ப கண்ணு கலங்கிட்டானான். அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, டே ஃபீல் பண்ணாதடா, அடுத்த வாரத்துக்குள்ளே சரியாயிரு, எதுக்கு நீ ஃபீல் பண்ணுறனோடனே நான் அதுக்கு ஃபீல் பண்ணலடா, பார்த்தியா எங்கள் அம்மாவுக்கு நான் அவங்களால சட்டை போட மாட்டாங்கன்னு சொல்லி அவங்கள காலேஜ் கிராஜுவேஷன் டேக்கு வரக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் என் நிலைமை எப்படி ஆகிட்டு பார்த்தியா, எங்கள் அம்மா என்ன இப்படி எருத்தட்டி தாண்டா படிக்க வச்சாங்க, சின்ன வயசுலேருந்து அவங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு அவனை வளர்த்தாங்க, படிக்க வச்சாங்கங்கிறத அப்படி அழுதுகிட்டே அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னானான். அவன் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா நீ இப்படி பண்ணிட்ட, இவ்வளோ அன்பான அம்மா, இவ்வளோ நல்ல அம்மா இருந்திருக்காங்க, நீ அவங்கள போய் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிய, இவ்வளோ நல்ல அம்மாவை நாங்கள் கண்டிப்பாக பார்க்கணுண்டா, கிராஜுவேஷன் டேக்கு அவங்க வரணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊரில் உள்ள ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி இப்படி நாதனோட அம்மாட்ட நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அவங்க வீட்டில் ஃபோன்லாம் கிடையாது, அதனால் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னாங்க. போஸ்ட் ஆஃபீஸில் உள்ளவங்களும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கும் கூட ஏதோ லெட்ரு வந்தது, என்ன லெட்ருன்னு தெரில, வச்சுருக்கேன் என்னென்னு எனக்கு வாசிக்க தெரியாதனால அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்களாம். அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாதனை கூப்பிட்டு கொடுத்தாங்களாம், அம்மாட்ட பேசிடான்னு. நாதன் உடனே அழுதுகிட்டே, அம்மா நான் தான்மா இப்படி ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக வாங்கம்மா, எங்கள் பட்டமளிப்பு விழா நடக்குமா காலேஜுக்கு, நீங்கள் கண்டிப்பாக வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொன்னாங்களாம். அப்புறம் கிராஜுவேஷன் டே ஸ்டார்ட் ஆகிட்டு அவங்க அம்மா இன்னும் வரலை. அதுக்குள்ளே அவனோட நேமை ஸ்டேஜில் வாசிட்டாங்க. மேலே போய் நிற்கிறான். அவன் கண்கள்லாம் அப்படியே அவங்க அம்மாவே தேடுது, அம்மா எங்கே இருப்பாங்க. அவங்க வேறு ஷர்ட் போட முடியாமல் ஒரு துண்டை போட்டுட்டு தான் மேலே ஒரு நல்ல விலையுயர்ந்த ஒரு டவல் வாங்கி போத்திட்டு நிற்கிறான். அப்போ அங்கே உள்ளவங்களாம் கேட்காங்க, உங்கள் வீட்டிலேருந்து யாரும் வரலையா, நீ மட்டும் வந்திருக்க அப்படின்னு கேட்காங்க. எங்கள் அம்மா வருவாங்க, இன்னும் வந்துட்டுருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாங்கன்னொடனே நாதனோட அம்மா எங்கே இருந்தாலும் வாங்கினோடனே கரெக்டாக அவங்க அம்மாவும் உள்ளே வராங்க. அவங்க அம்மாவோட எளிய தோற்றத்தை முன்னாடி வந்தோடனே எல்லோரும் ஷாக் ஆகி பார்க்காங்க, இந்த இவங்களோட பையனா இப்படி மார்க் வாங்கி இவ்வளோ இதாக இருக்கானோடனே நாதன் கண்ணீரோட நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னானா. நான் எங்கள் அம்மாவை கனம் பண்ணலை, எங்கள் அம்மா இப்படி இருக்காங்கன்னு சொல்லி அவங்கள வெறுத்து ஒதுக்குனேன், ஆனால் கடைசியில் எனக்கே இப்படி ஒரு நிலமை வந்துட்டு, எங்கள் அம்மா மட்டும் இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை படிக்க வைக்கலன்னா நான் இந்த நிலைமைக்கே வந்திருக்க மாட்டேன், நான் எங்கள் அம்மாவை கனம் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மேடையிலே அவன் கண் கலங்கினான். அதை பார்த்த ஒவ்வொருத்தரும், ஆமா சரி நம்மளும் வீட்டில் இப்படி தானே இருக்கோம், நம்ம அம்மா அப்பாவை மதிக்கிறதே இல்லைல்ல, அவங்க நமக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு ஒவ்வொருத்தராக ஃபீல் பண்ணாங்களாம். கடைசியில் அவன் வந்து ஒரு நல்ல டாக்டர் ஆகி அவங்க அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டானா, நல்ல கனம் பண்ணானா. நீங்களும் குட்டீஸ் உங்கள் அம்மாவோட தோச்சத்தை பார்த்தோ, அவங்க வந்து ஒழுங்காக படிச்சிருக்க மாட்டாங்க, அதெல்லாம் நினச்சி நீங்கள் அவங்கள கனம் பண்ணாமல் இருப்பீங்க. உங்களுக்கு என்னமா தெரியும்னா நீங்கள் அடிக்கடி பேசுவீங்க, அப்படி நம்ம பேசக்கூடாது குட்டீஸ். அவங்க நமக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, அப்படி தானே. நம்ம அம்மாவையும் அப்பாவையும் நம்ம எப்போவுமே கனம் பண்ணணும்னு பைபிள் கூட சொல்லுது. நம்ம கனம் பண்ணுறதுக்குள்ள எப்போவுமே முக்கியத்துவம் படுத்தணும், சரியா? பெற்றோருக்கு மட்டும் இல்லை, உங்கள் ஆசிரியர்களுக்கு, பெரியவங்களுக்கு, எல்லாருக்குமே நீங்கள் கனம் கொடுக்கணும். நம்ம ஆண்டவருக்கும் முக்கியமாக முதலிடம் கொடுத்து வாழணும், சரியா? தேங்க்யூ குட்டீஸ், பாய். ஹாய் தம்பி தங்கச்சி, நம்ம இப்போ கிராஃப்ட் ஒர்க் பண்ணலாம், சரியா? இப்போது ஒரு புது கிராஃப்ட் ஒர்க் அக்கா உங்களுக்கு சொல்லித்தரேன். அது எப்படி பண்ணணும்னா, அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சார்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த சார்ட் பேப்பர் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டாக மடிக்கிற மாதிரி இருக்கட்டும், சரியா? இந்த மாதிரி சார்ட் பேப்பரை இந்த மாதிரி ரெண்டாக மடித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு நமக்கு பென்சில் எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம வந்து கலர் பென்சில்ஸ் எடுத்துக்கலாம், நம்ம வந்து அதை கலர் பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து சிசர்ஸ் எடுத்துக்கோங்க கட் பண்ணுறதுக்கு. இப்போது அக்கா வந்து இதில் வந்து உங்களுக்கு ஒரு பிக்சர் ட்ரா பண்ணுறேன், அதே மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணுங்கள், சரியா? இப்போ வந்து இதில் வந்து அக்கா ஒரு பொம்மை வரைகிறேன், சரியா? அதே மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பொம்மை அழகாக வரைஞ்சிக்கோங்க. இந்த
மாதிரி ஒரு பொம்மை வரைஞ்சிக்கோங்க. இந்த பொம்மைக்கு நம்ம வந்து அழகாக வாயெல்லாம் போட்டுடலாம், கண் அப்படியெல்லாம் போட்டுக்கோங்க. சரிங்களா? ஒரு பொம்மை வரைஞ்சிக்கோங்க. இதை வந்து நீங்கள் கலர் பண்ணுறா கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலர் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக கலர் கொடுத்துடலாம். கலர் கொடுத்துட்டு நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். சரியா குட்டீஸ்? நம்ம எப்படி ட்ரா பண்ணோமோ அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க குட்டீஸ். இந்த மாதிரி நம்ம இதை வந்து மேலே கட் பண்ண வேணாம். இந்த மாதிரி மேலே விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணுங்கள் குட்டீஸ். கேர்ஃபுல்லாக நீங்கள் சிசர்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணணும். சரியா? நீங்கள் சிசர்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்கள் அம்மா இல்லை பெரியவங்க யாராவது இருந்தால் பக்கத்தில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டோம்னா இப்போ நமக்கு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கும். சரியா குட்டீஸ்? நம்ம இதுக்குள்ள இன்னைக்குரிய தீமை அண்ட் வசனத்தை இந்த இடத்துல எழுதி வச்சுக்கலாம். அக்கா வந்து உள்ளேயும் ட்ரா பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி உள்ள இந்த இன்னைக்கு கணம்ங்கிற அப்படி தலைப்பில் தானே பார்த்தோம், அந்த தலைப்பில் நீங்கள் எழுதிக்கலாம். சரியா குட்டீஸ்? அந்த தலைப்பில் வசனம் எழுதிக்கலாம். 1 பேதுரு தானே நம்ம பார்த்தோம். இந்த தலைப்பில் நீங்கள் இதோட வசனமும் சேர்த்து எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா குட்டீஸ்? குட்டீஸ் நம்ம இந்த மாதிரி செஞ்சோம். நம்ம உள்ளே வந்து அக்கா உள்ளே இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கிற நம்ம வசனமும் எழுதி வச்சுருக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் இப்படி ஓப்பன் அழகாக வெளியே வந்து அழகாக இருக்குது. இப்படி ஓப்பன் பண்ணோடனே நமக்கு வந்து வசனம் வந்துட்டு புக் மெமரியாக இருக்கும். அப்படி தானே குட்டீஸ்? இப்போ வந்து அக்கா வந்து இந்த மாதிரி பொம்மை வரைஞ்சிருக்கிறேன். நீங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக பொம்மை வரைவீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படி தானே? நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு பிடிச்சதை வரைஞ்சி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி செஞ்சு ஒரு க்ரீட்டிங் மாதிரியும் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. சரியா குட்டீஸ்? ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க நிறையா குட்டீஸ். சூப்பராக இருக்குது. பாய். ஹலோ தம்பி தங்கச்சி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த குட்டீஸ் டைம் நிகழ்ச்சியில் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி வந்து கனம் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பைபிளிலிருந்து ஒரு உண்மை சம்பவம் சொல்ல போகிறேன். ஓகேவா? ரெடியாக இருக்கீங்களா குட்டீஸ்? ஓகே. சூனேம் அப்படின்னுட்டு ஒரு ஊர் இருந்தது. சரியா? அந்த ஊரில் வந்து ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க வந்து ஏசப்பாக்கு பயந்து வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப வசதியானவங்க. ஆனால் அவங்களுக்கு குழந்தை கிடையாது. சரியா? ஆனால் அவங்க அதை நினச்சி ஃபீல் பண்ணவே இல்லை. ஏசப்பாவோட சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த ஊருக்கு வந்து அடிக்கடி ஒரு ஊழியக்காரங்க வருவாங்க. அவங்க வந்து வரும்போது இந்த அக்கா வீட்டில் தான் தங்குவாங்க. சரியா? இவங்க தான் அவங்க வீட்டில் வந்து மேல் மாடியில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க, ஆயத்தப்படுத்தி வச்சுருந்தாங்க. அவங்க வீட்டில் தான் அவங்க தங்குவாங்க. சரியா? இப்படி ஒரு நாள் அவங்க வந்து தங்கும்போது இந்த அக்காவை கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, உங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணுமா, ஏதாவது உதவி செய்ய வேண்டியது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த அக்கா சொல்லுவாங்க, இல்லை நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னுட்டு இந்த அக்கா சொல்லுவாங்க. சரியா? அப்போது இந்த ஊழியக்காரர் கூட உடன் ஊழியக்காரர் ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப வருஷமாக குழந்தை கிடையாது அப்படின்னு சொல்லும்போது இந்த ஊழியக்காரங்க இருக்காங்களே, எலிசா அவங்க பேர், அவங்க வந்து இந்த அக்காவை கூப்பிட்டு கேட்பாங்க, உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஏசப்பா குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? அந்த ஊழியக்காரர் சொன்ன மாதிரியே ஏசப்பா வந்து குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு ஆண் குழந்தையே கொடுப்பாங்க. அந்த ஆண் குழந்தை வந்து அந்த குட்டி தம்பி வந்து பிறந்து வளரும்போது ஒரு நாள் அவங்க அப்பா கூட வயலில் அவங்க அப்பா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த குட்டி தம்பி கூட இருக்கும்போது திடீர்னு ரொம்ப தலைவலிக்கும். உடனே வந்து அவங்க அப்பா வந்து அங்கே வேலை பார்க்குற ஒருத்தங்களை கூப்பிட்டு அவங்க அம்மா கிட்ட விட சொல்லுவாங்க. அப்போ அந்த குட்டி தம்பி அவங்க அம்மா கிட்ட கொண்டு போனதுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மடியில் படுத்திருப்பான். ஓகேவா? அப்படி படுத்திருக்கும்போது வழியில் வந்து அந்த குழந்தை வந்து இறந்துரும். அப்போ அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ, இருந்த ஒரு குழந்தையும் இறந்துட்டே அப்படின்னு சொல்லி திடீர்னு தான் அந்த ஊழியக்காரர் ஞாபகம் வருவாங்க. அவங்க தானே சொன்னாங்க ஏசப்பா வந்து ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
உடனே இந்த அக்கா வந்து அந்த ஊழியக்காரர் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கர்மேல் பர்வதம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு இந்த அக்கா வந்து அந்த ஊழியக்காரங்களை போய் கூப்பிட்டுட்டு வருவாங்க வீட்டுக்கு. சரியா? அந்த ஊழியக்காரர் வீட்டுக்கு வரும்போது இந்த குழந்தை வந்து மேல் மாடியில் படுத்திருப்பாங்க. உடனே இந்த எலிசா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க ஏசப்பா கிட்ட. ஏசப்பா எப்படியாவது இந்த குழந்தைய நீங்கள் தான் உயிரோடு எழுப்பணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணும்போது ஏசப்பா வந்து அந்த குழந்தைய உயிரோடு எழுப்புவாங்க. ஓகேவா? அப்போது இந்த அக்கா வந்து அந்த ஊழியக்காரங்களை கனம் பண்ணதுனால தான் ஏசப்பா வந்து அப்படி ஒரு அற்புதத்தை செஞ்சாங்க. அப்படி தானே குட்டீஸ்? நீங்களும் கனம் பண்ணுவீங்களா? ஊழியக்காரங்களை கனம் பண்ணணும், ஏசப்பாவை கனம் பண்ணணும். அப்புறம் ஏசப்பாவோட ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரங்களையும் நம்ம கனம் பண்ணணும். அப்போ தான் நம்ம குடும்பத்தில் ஏதாவது குறைவுகள் இருந்தாலும் ஏசப்பா வந்து அதை நிறைவாக்குவாங்க. அப்புறம் அற்புதங்கள் எல்லாம் செய்வாங்க. கனம் பண்ணுவீங்களா குட்டீஸ்? ஓகே, பாய். என்ன குட்டீஸ், இன்னைக்கு ப்ரோக்ராம் ஃபுல்லாக பார்த்தீங்களா? யாரை கனம் பண்ணணும், எப்படி கனம் பண்ணணும்னு கற்றுக்கிட்டீங்களா? இன்னைக்கு ஒரு அக்காவை பற்றி பார்த்தோம், அப்படி தானே? யார் அந்த அக்கா கனம் பண்ணாங்க? சே, கரெக்டாக சொல்கிறீங்களே, ஊழியக்காரங்களை தான் கனம் பண்ணாங்க. இப்படி தான் நீங்களும் வீட்டுக்கு வர ஊழியக்காரங்கிட்ட என்ன பண்ணணும்? பெட்ரூம்குள்ளே ஓடி போய் ஒளிஞ்சுக்கணும், அப்படி தானே? இல்லை, வந்தவங்களுக்கு தண்ணி கொடுத்து பிரைஸ் தி லார்ட் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற வசனத்தெல்லாம் நல்லா கவனிக்கணும். அந்த அக்கா அப்படி கவனிச்சதுனால என்ன வந்துச்சு? அந்த அக்கா அவங்க இழந்து போன மகனையே திரும்ப பெற்றாங்க. இப்படி தான் நம்மளும் நிறையா வேலையில் சில ஆசீர்வாதங்களை இழந்து போயிருப்போம், அப்படி தானே? நம்ம பெரியவங்களை கத்தரை கனம் பண்ணுறதுனால நம்மளும் இழந்து போன ஆசீர்வாதங்களை கூட திரும்ப பெற்றுக்கலாம். சரியா பசங்களா? இன்னைக்கு ப்ரோக்ராம் ஃபுல்லாக கவனிச்சிங்களா? இப்போது நம்மளுக்கு அண்ணன் வந்து குட்டி குட்டி டிப்ஸ் சொல்லி நம்மளுக்கு ப்ரேயர் பண்ணி இன்றைக்கி செஷனை முடிச்சு வைப்பாங்க. சரியா? பாய் குட்டீஸ். ஹலோ ஃப்ரைஸ் எல்லாம் குட்டி தம்பி தங்கச்சி, இந்த நிகழ்ச்சியில் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஏசப்பாவை எப்படி கனம் பண்ணணும்னு சொல்லி இந்த நாளில் கற்றுக்கொண்டுட்டு இருக்கிறீங்க. ஆமாம் தானே? கர்த்தரை கனம் பண்ணுங்கள். எப்படி கனம் பண்ணுறது? ஏசப்பாவை கனம் பண்ணுறது, ஏசப்பாவுக்கு மரியாதை கொடுக்கறது. ஆமாம் தானே? ப்ரேயர் பண்ணும்போது ப்ரேயர் பண்ணுறதுனா ஏசப்பா கூட பேசுகிறது. அவர் கூட பேசும்போது மற்றவங்க கூட என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. ஏசப்பா பேசுகிறதுனா என்ன? பைபிள் நம்ம வாசிக்கும்போது வசனத்து மூலமாக ஏசப்பா நம்ம கூட பேசுவாங்க. ஏசப்பாவுடைய வார்த்தையும் கேட்டுட்டு மற்றவங்களுடைய வார்த்தையும் கேட்குறோம் அநேக நேரங்களில் இல்லை. ஆனால் ஏசப்பாவுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் மரியாதை கொடுக்குறதே இல்லை. ஆனால் நம்ம ஏசப்பாவை கனம் பண்ணால் ஏசப்பா நம்மளை கனம் பண்ணுவாங்க. இந்த நாளில் கூட ஒரு சம்பவத்தை நீங்கள் கேட்டீங்க. சூனேம் அப்படிங்கிற அந்த ஊரில் ஒரு அக்கா என்ன பண்ணாங்கன்னா, ஊழியக்காரர் கனம் பண்ணாங்க. அந்த தீர்க்கதரிசியை கனம் பண்ணி அவங்க வீட்டில் தங்க வச்சு நல்லா சாப்பாடெலாம் கொடுத்து உபசரித்தாங்கல்ல. ஒரு நாள் அவங்க வீட்டில் அந்த குழந்தை இறந்து போச்சு. ஆனால் அந்த தீர்க்கதரிசி வந்து அவங்க ஜெபம் பண்ணார், மறுபடியும் உயிர்ந்துச்சு. நல்லா கவனிங்க, ஏசப்பாவை நம்ம கனம் பண்ணும்போது என்ன பிரச்சனைகள் வந்தாலோ அந்த காரியத்தில் ஏசப்பா நமக்கு ஜெயம் கொடுப்பாங்க. ஓகே, அதனால ஏசப்பாவை நம்ம கூட இருக்கணும்னா ஆண்டவர் நம்ம கனம் பண்ணணும். ஏசப்பா எங்கே இருக்கிறாங்க? வெரி குட், நம்ம இருதயத்தில் இருக்கிறாங்க. ஆமாம் தானே? உள்ளே தான் ஏசப்பா இருக்கிறாங்க. அதனால் அங்கே இருக்கிறாங்க இங்கே இருக்கிறாங்க அப்படிலாம் நினைக்கக்கூடாது. சரியா? ஏசப்பா இருக்கிற இடம் இதுதான் சர்ச். ஏசப்பா சொன்னாங்க, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. நீங்கள் தான் ஏசப்பாவுக்கு ஒரு ஆலயம், நீங்கள் தான் ஏசப்பாவுக்கு சர்ச்சு. இங்கே தான் ஏசப்பா தங்குற இடம், இங்கே தான் வருவாங்க, இங்கே தான் வாசம் பண்ணுவாங்க, இங்கே தான் ஏசப்பா இருப்பாங்க. இதுதான் ஏசப்பாவுடைய இருக்கிற இடம். சரி, ஓகே. அதனால் இந்த இடத்துல வேறு யாரும் என்ன செய்யக்கூடாது? வைக்கக்கூடாது. வச்சிங்கன்னா நீங்கள் ஏசப்பாவை கனம் பண்ணலன்னு அர்த்தம். இப்போ உங்கள் வீட்டுக்கு யாராவது வராங்க, வந்தவங்கள என்ன செய்வீங்க? வாங்க உட்காருங்க, சேர்லாம் போட்டு உட்கார வைப்பீங்கள்ல. நீங்கள் வாங்கன்னே சொல்லலை, சேரும் கொடுக்கல, உட்காரவும் சொல்லலைன்னா அவங்கள நீங்கள் கனம் பண்ணலன்னு அர்த்தம். ஆமாம் தானே? அதே போல் ஏசப்பா வராங்க, உங்கள் இதயத்துக்குள்ளே வராங்க, இந்த வீட்டுக்கு வராங்க. வர்ற ஏசப்பாவை என்ன செய்யணும்? வெல்கம் பண்ணணும். ஏசப்பா என் கூடவே இருங்க ஏசப்பா அப்படி சொல்லணும். ஏசப்பா துரத்தி விட்டுறக்கூட. சில பேர் யாராவது வந்தாங்கன்னா பயங்கரமாக சண்டையை போட்டு பேசி அவங்க அந்த பக்கமே வரக்கூடாத அளவுக்கு ஆக்கிடுவாங்கல்ல. அப்படி நீங்கள் செய்யக்கூடாது. ஓகே குட்டீஸ், நீங்கள் என்ன செய்யணும்? ஏசப்பாவுக்கு இருதயத்தில் இடம் கொடுக்கணும். ஏசப்பாவை கனம் பண்ணணும். கனம் பண்ணிங்கன்னா எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் இழந்தே போக மாட்டீங்க. ஒருவேளை இழந்து போனது போல் தெரிஞ்சாலும் ஏசப்பாட்ட சொல்லுங்கள், ஏசப்பா இது எனக்கு வேணும்னு கேட்டால் மறுபடியும் உனக்கு தருவாங்க. ஏசப்பாவை கனம் பண்ணுங்கள், உங்களை கனம் பண்ணுவாங்க. நீங்கள் படிக்கிற இடத்துல, ஒருவேளை படித்து முடித்து வேலைக்கு போகிற இடத்துல, எதில் இருந்தாலும் ஏசப்பா உங்களை கனம் பண்ணுவாங்க. நீங்கள் யாரும் கனம் பண்ணணும்? ஏசப்பாவை கனம் பண்ணணும். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பெரியவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மனுஷங்களை கனம் பண்ணுறாங்க, பொண்ணாடை போத்துறாங்க, வெட்டியை போடுறாங்க, கை தட்டுறாங்க. ஆனால் ஏசப்பாவை கனமே பண்ணுறதில்லை, ஏசப்பாவை கண்டுகிடுறதே இல்லை. நீங்கள் அவங்கள போல இருக்கக்கூடாது. சரி, ஓகே. நீங்கள் ஏசப்பாவுடைய பிள்ளைங்க. ஏசப்பா அவங்க இருதயத்தில் தான் இருக்கிறாங்க. அவங்கள கனம் பண்ணுங்க, அவங்களோட பேசுங்க. ஏசப்பாவை துக்கப்படுத்திடாதீங்க. ஓகே,
கண்ணை மூடி ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் கண்ணை மூடிக்கோங்க. அன்புள்ள இயேசப்பா, உங்களை கனம் பண்ணுவதற்கு எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் கூடவே இருங்க, எங்களை ஆசீர்வதிங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் நீங்கள் வந்து தங்குங்க இயேசப்பா. உங்களை கனம் பண்ணுகிற பிள்ளைகளாக மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தொடர்ந்து ஏசப்பாவை கனம் பண்ணுங்க. ஏசப்பா உங்களை கனம் பண்ணுவாங்க. ஓகே. இம்மானுவேல் ஊழியங்கள் வழங்கும் குட்டீஸ் டைம் நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி, சனி ஆகிய தினங்களில் மாலை 5:30 மணி முதல் 6 மணி வரை ஒளிபரப்பப்படுகிறது. சிறுவர்களுக்கான புதிய புதிய பாடல்கள், வசனங்கள், வேதாகம சம்பவங்கள், கிராஃப்ட் ஒர்க்ஸ் மற்றும் சிறுவர்களுக்கான ஆலோசனைகளும் உண்டு. காணத் தவறாதீர்கள். மேலும் தொடர்புக்கு இமானுவேல் சிறுவர் ஊழியங்கள், மென்யானபுரம், தூத்துக்குடி மாவட்டம் 9976488452.